அத்தியாயம் 2. பூட்டிய அறையின் சாவி. இந்த வீட்டில் ஒரு ரகசியம் இருக்கிறது. அது தெரியாமல் இந்த திருமணம் நடக்கக்கூடாது. அர்ஜுனின் வார்த்தைகள் வீட்டையே அமைதியாக்கின. யாழினியின் முகம் வாடியது. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள என்று சிவகாமி அம்மாள் நடுங்கிய குரலில் கேட்டார். அர்ஜுன் மெதுவாக சிரித்தான். இப்போ எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதில் வேணும். அவன் கையில் இருந்த பழைய புகைப்படத்தை மேசை மீது வைத்தான். அதை பார்த்த அடுத்த நொடி சிவகாமி அம்மாளின் கைகள் நடுங்கின. அதை யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் நிலா மட்டும் கவனித்தாள். அம்மா, இந்த புகைப்படம் உங்களுக்கு தெரியுமா? இல்லை என்று சொல்லிவிட்டு வேகமாக சமையலறைக்குள் சென்றார் சிவகாமி. அன்று இரவு நிலாவுக்கு தூக்கம் வரவில்லை. அம்மா ஏன் பொய் சொன்னாங்க? அந்த புகைப்படத்தை பார்த்ததும் ஏன் பயந்தாங்க என்ற கேள்வி அவளை வாட்டியது. அவள் மெதுவாக வீட்டின் பழைய மாடி அறைக்கு சென்றாள். அந்த அறை பல வருடங்களாக பூட்டப்பட்டிருந்தது. சிறு வயதில் ஒருமுறை அந்த அறையை திறக்க முயன்றபோது அங்கே போகாதே என்று அம்மா கோபமாக கத்தியது அவளுக்கு ஞாபகம் வந்தது. ஆனால் இன்று அந்த அறையின் கதவு பாதியாக திறந்திருந்தது. உள்ளே மங்கலான விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. நிலா மெதுவாக உள்ளே நுழைந்தாள். அறை முழுவதும் பழைய பெட்டிகள், புகைப்படங்கள், கோப்புகள். ஒரு மரப்பெட்டியின் மீது மட்டும் பெரிய எழுத்தில் எழுதப்பட்டிருந்தது, நிலாவிடம் இதை ஒருபோதும் காட்டக்கூடாது. அவள் கைகள் நடுங்கின. பெட்டியை திறக்க முயன்றாள். அதே நேரத்தில் நிலா என்று ஒரு ஆண் குரல். பதறி திரும்பி பார்த்தாள். கதவின் அருகில் அர்ஜுன் நின்றிருந்தான். அவன் மெதுவாக சொன்னான், அந்த பெட்டியை இப்போது திறக்காதே. அதுக்குள்ள இருக்கிற உண்மை உன் வாழ்க்கையை மட்டுமில்ல, இந்த குடும்பத்தையே தலைகீழா மாற்றிடும். நிலா அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள். அந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறது? அர்ஜுனுக்கு இந்த வீட்டின் ரகசியம் எப்படி தெரியும்? தொடரும்.